Welcome back to PS Marvelous Spoken English. Today let us see simple present tense and simple past tense together. Subscribe my channel, click the bell icon and touch all option. You will receive all my notifications. You ready? Let me start the class. பொதுவாக simple present tense எப்பொழுதும் தினமும் அடிக்கடி சில சமயங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நடந்து முடிந்தவற்றிற்கு பயன்படுத்துவோம். ஐ ஒர்க், நான் வேலை செய்கிறேன். வி ஒர்க், நாங்கள் வேலை செய்கிறோம். யூ ஒர்க், நீ வேலை செய்கிறாய். தே ஒர்க், அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஹீ ஒர்க்ஸ், அவன் வேலை செய்கிறான். ஷீ ஒர்க்ஸ், அவள் வேலை செய்கிறாள். இட் ஒர்க்ஸ், அது வேலை செய்கிறது. இவையெல்லாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஐபியூ தேக்கு உடனே வேர்பை அப்படியே போட்டுவிட வேண்டும். ஹீ ஷீ இட் வந்தால் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் வெர்புடன் எஸ் சேர்க்க வேண்டும். சி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நவ். இப்பொழுது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். ஐ ஒர்க்டு, நான் வேலை செய்தேன். பி ஒர்க்டு, நாங்கள் வேலை செய்தோம். யூ ஒர்க்டு, நீ வேலை செய்தாய். தே ஒர்க்டு, அவர்கள் வேலை செய்தார்கள். ஹீ ஒர்க்டு, அவன் வேலை செய்தான். ஷீ ஒர்க்டு, அவள் வேலை செய்தாள். இட் ஒர்க்டு, அது வேலை செய்தது. Now let us see different verbs in both tenses. I read newspaper every day. தினமும் ஒரு வேலையை செய்தால் I read newspaper every day. I eat fruits every day என்று simple present tense தான் பயன்படுத்த வேண்டும். We travel by bus. That means தினமும் நாங்கள் பஸ்ஸில் தான் travel பண்ணுவோம். We travel by bus every day. You play well. நீ நன்றாக விளையாடுகிறாய். They study regularly. அவர்கள் ஒழுங்காக படிக்கிறார்கள். He gets good marks. அவன் எப்பொழுதும் நன்றாக மார்க் வாங்கினால் he gets good marks என்று கூற வேண்டும். She helps everybody. அவள் எல்லோருக்கும் உதவுவாள். அது அவளுடைய நேச்சர், இயற்கை. அது மாறாத ஒன்று. மாறாத ஒன்றை எல்லாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் தான் கூற வேண்டும். The sun rises in the east. சூரியன் கிழக்கே உதிக்கிறது. The cow gives us milk. பசு பாலை தருகிறது. இதையெல்லாம் நாம் பாஸ்ட் டென்ஸில் கூற முடியாது. The sun rises, the cow gives us milk. இதெல்லாம் present tense தான் கூற வேண்டும். past tense கூறினால் I read newspaper yesterday. நேற்று நான் newspaper வாசித்தேன் என்று கூற வேண்டும். We traveled by bus yesterday. நேற்று நாங்கள் பஸ்ஸில் போனோம். தினமும் போவதென்றால் we travel by bus. நேற்று போனீர்கள் என்றால் we traveled by bus yesterday. You play well. You played well. You play well என்றால் நீ எப்பொழுதும் நன்றாக விளையாடுவாய். You play well. You played well என்றால் நேற்றோ ஏதோ ஒரு கேம்ஸில் நீ நன்றாக விளையாடினாய். You played well in the match yesterday. நேற்று மேட்சில் நீ நன்றாக விளையாடினாய். Then they study regularly. அவர்கள் ஒழுங்காக படிப்பார்கள். அவர்களுடைய நேச்சர் எப்பவுமே அவர்கள் ஒழுங்காக படிப்பார்கள் என்றால் they study well என்று கூற வேண்டும். They studied well. அவர்கள் நன்றாக படித்தார்கள். They study well என்றால் அவர்கள் எப்பொழுதுமே நன்றாக படிப்பார்கள் என்ற மீனிங். They studied well என்றால் அவர்கள் நன்றாக படித்தார்கள். They studied well yesterday. நேற்று நன்றாக அவர்கள் படித்தார்கள். And then he gets good marks என்றால் அவன் எப்பொழுதுமே நல்ல மார்க் தான் வாங்குவான். He got good marks in the last exam. போன எக்ஸாமில் அவன் நல்ல மார்க் வாங்கினான். எப்போ வாங்குவான் என்றால் he gets good marks always. He got good marks in the last examனா போன மாசத்தில் போன எக்ஸாமில் அவன் நன்றாக மார்க் வாங்கினான். She helps everybody என்றால் அவளுடைய நேச்சர் எப்பொழுதும் நன்றாக ஹெல்ப் பண்ணுவாள். She helped her friend yesterday. நேற்று அவளுடைய ஃப்ரெண்டுக்கு அவள் உதவினாள். நேற்று மட்டும் உதவினாள், இல்லை போன வாரம் உதவினாள் என்றால் முடிந்ததை she helped her friend என்று கூற வேண்டும். Now let us see negative. Simple present tenseல் IVU தேக்கு do not plus base verb போட வேண்டும்.
he she இட்டிற்கு does not plus base verb போட வேண்டும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் did not plus base verb அதாவது present verb பயன்படுத்த வேண்டும். Let us see some examples. I do not sing well என்றால் நான் எப்பொழுதும் நன்றாக பாடுவது இல்லை. I did not sing well என்றால் நான் நன்றாக பாடவில்லை. I did not sing well in the program yesterday. நேற்று புரோகிராமில் நான் நன்றாக பாடவில்லை. We do not sing well நாங்கள் அவ்வளவாக பாடுவது இல்லை. We did not sing well in the program yesterday. நேற்று புரோகிராமில் நாங்கள் நன்றாக பாடவில்லை. எப்பவுமே சரியாக பாடாவிட்டால் do not பயன்படுத்த வேண்டும். You do not sing well and then they do not sing well. He does not sing well. He ஷீட்டிற்கு does not பயன்படுத்த வேண்டும். He does not sing well. She does not sing well. That means இவர்களெல்லாம் எப்பொழுதுமே சரியாக பாடுவது இல்லை. இதையே பாஸ்ட் டென்ஸில் கூறினால் ஏதோ ஒரு புரோகிராமில் நேற்று மட்டும் சரியாக பாடவில்லை என்று அர்த்தம் வரும். I did not sing well. You did not sing well. We did not sing well. They did not sing well. He did not sing well. She did not sing well. இந்த ப்ரோக்ராம் yesterday. நேற்று ப்ரோக்ராமில் நான் அவர்கள் அவள் எல்லோரும் ஒழுங்காக பாடவில்லை என்ற மீனிங். Let us try different verbs for negative. I do not drink tea. I did not drink tea. I do not drink tea என்றால் நான் எனக்கு டீ குடிக்கிற பழக்கமே இல்லை, நான் டீயே குடிப்பது இல்லை. I did not drink tea என்றால் நான் டீ குடிக்கவில்லை. எப்பவும் குடிப்பேன், ஆனால் எப்பொழுதோ நேற்றோ எப்பொழுதோ காலையிலையோ. I did not drink tea. டீ குடிக்கவில்லை. We do not gather together for chatting. We did not gather together for chatting. What's the difference? We do not gather together for chatting என்றால் நாங்கள் சாட்டிங்காக ஒன்றாக சேரும் பழக்கமே இல்லை, ஒன்றாக சேருவது இல்லை என்று அர்த்தம். We did not gather together for chatting என்றால் yesterday நேற்றோ எப்பொழுதோ நாங்கள் பேசுவதற்காக சாட் பண்ணுவதற்காக ஒன்று கூடவில்லை என்ற மீனிங். You do not call me. You did not call me. You do not call me என்றால் நீ என்னை எப்பொழுதும் கூப்பிடுவது கிடையாது. You did not call me என்றால் நீ என்னை கூப்பிடவில்லை, நேற்று என்னை கூப்பிடவில்லை. You did not call me yesterday. They do not attend the class regularly. They did not attend the class yesterday. எப்பொழுதும் அவர்கள் ஒழுங்காக வராவிட்டால் they do not attend என்று கூற வேண்டும். நேற்று மட்டும் கிளாஸிற்கு வராவிட்டால் they did not attend the class என்று கூற வேண்டும். He does not get up early in the morning. He did not get up early in the morning. What's the difference? He does not get up early in the morning என்றால் அவன் எப்பொழுதும் காலையில் சீக்கிரம் எழுவது கிடையாது. He did not get up early in the morning என்றால் இன்று மட்டும், இன்று காலையில் அவன் சீக்கிரம் எழவில்லை. It does not rain. It did not rain. It does not rain என்றால் இந்த இடத்தில் எப்பொழுதும் மழை அவ்வளவாக பெய்யாது என்ற மீனிங். It did not rain என்றால் இங்கு மழை பெய்யவில்லை. Let's go to yes or no question. Do you get good marks? Did you get good marks? Do you get good marks என்றால் ஜெனரலாக விசாரிப்பது, நீ மார்க்கெல்லாம் நல்லா வாங்குவியா என்று ஜெனரலாக விசாரிப்பதற்கு do you get good marks. ஏதோ நடந்து முடிந்த டெஸ்டில் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினாயா என்று did you get good marks என்று கேட்க வேண்டும். நல்ல மார்க் வாங்கினாயா என்றால் did you get good marks. இதையே நெகட்டிவில் don't you get good marks, didn't you get good marks என்று கேட்க வேண்டும். don't you get good marks என்றால் ஜெனரலாக விசாரிப்பது, நீ நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்குவது இல்லையா என்றால் don't you get good marks என்று கேட்க வேண்டும். நடந்து முடிந்த டெஸ்டிலோ எக்ஸாமிலோ நீ நல்ல மார்க் வாங்கலையா என்பதை didn't you get good marks, நீ நல்ல மார்க் எல்லாம் வாங்கலையா, didn't you get good marks என்று கேட்க வேண்டும். Do you help her? Did you help her? Do you help her என்றால் பொதுவாக நீ அவளுக்கு உதவுவாயா என்று ஜெனரலாக விசாரிப்பது. Did you help herனா நீ அவளுக்கு உதவினாயா. Don't you help her? Didn't you help her? Don't you help her என்றால் ஜெனரலாக விசாரிப்பது, நீ அவளுக்கு உதவவில்லையா. Didn't you help her என்றால் நீ அவளுக்கு ஏதோ அவளுக்கு உதவி தேவைப்பட்டு நீ அதை நீ செய்யவில்லையா என்று கேட்கும் பொழுது didn't you help her. நடந்து முடிந்ததை விசாரிப்பதற்கு didn't you, நீ செய்யவில்லையா என்று கேட்பதற்கு didn't you பயன்படுத்த வேண்டும்.
didn't you help her. don't you help her என்றால் ஜென்ரலாக ஏன் அவளுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணுறது கிடையாதா என்று கேட்கும் பொழுது, ஜென்ரலாக கேட்கும் பொழுது don't you help her என்று கேட்க வேண்டும். you watch movie, did you watch movie. do you watch movie என்றால் ஜென்ரல் என்கொயரி, நீ பொதுவாக மூவிஸ் எல்லாம் பார்ப்பியா என்று கேட்பது. did you watch movie என்றால் ஏதாவது ஒரு மூவி நீ பார்த்தாயா. did you watch movie yesterday, நேற்று நீ மூவி பார்த்தாயா. இதையே நெகட்டிவில் எவ்வாறு கேட்க வேண்டும்? டோன்ட் யூ வாட்ச் மூவிஸ், நீ மூவி எல்லாம் பார்க்கறது கிடையாதா என்று ஜென்ரலாக கேட்பது. டிடின்ட் யூ வாட்ச் மூவி எஸ்டர்டே, நேற்று நீ மூவி பார்க்கவில்லையா என்று பர்டிகுலராக நடந்து முடிந்ததை கேட்கும் பொழுது டிடின்ட் யூ வாட்ச் மூவி என்று கேட்க வேண்டும். டு யூ டூ த ஹோம்ஒர்க், டோன்ட் யூ டூ த ஹோம்ஒர்க் என்பது ஜென்ரல் விசாரணை, ஜென்ரல் என்கொயரி. நீ ஹோம்ஒர்க் செய்தாயா, நீ ஹோம்ஒர்க் செய்வது இல்லையா. டூ யூ டூ ஹோம்ஒர்க்னா நீ எப்பொழுதும் ஹோம்ஒர்க்கு ஒழுங்காக போடுவாயா. டூ யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் ரெகுலர்லி. டோன்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் ரெகுலர்லி கொஞ்சம் அதட்டலாக கேட்பது. டோன்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் ரெகுலர்லி, நீ ஒழுங்காக செய்கிறது இல்லையா. டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், டிடின்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் என்றால் நடந்து முடிந்தவற்றை ஹோம்ஒர்க்கை பற்றி விசாரிப்பது. டிட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சியா. டிடின்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், நீ ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யலையா என்று முடிந்தவற்றை விசாரிப்பதற்கு டிடின்ட் யூ, டிட் யூ பயன்படுத்த வேண்டும். Go to WH question, affirmative and negative. When do you do your homework? When did you do your homework? When do you do your homework என்றால் பொதுவாக விசாரிப்பது. நீ ஹோம்ஒர்க் எல்லாம் எப்பொழுது போடுவாய். ஐ டூ மை ஹோம்ஒர்க் இந்த ஈவினிங், ஈவினிங் போடுவேன். when did you do your homework, எப்போ ஹோம்ஒர்க்கை போட்டாய், நடந்து முடிந்ததை கேட்பது. ஐ டிட் மை ஹோம்ஒர்க் இந்த ஈவினிங், நான் ஈவினிங்கே ஹோம்ஒர்க்கை போட்டுவிட்டேன். நெகட்டிவில் ஒய் டோன்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், நீ ஏன் ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்காக போடுறதில்லை. ஒய் டோன்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க். ஒய் டிடின்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் என்றால் நீ ஏன் ஹோம்ஒர்க்கை போடவில்லை என்று கேட்பது. ஏன் ஒழுங்காக போடுறதில்லை என்று கேட்பதற்கு ஒய் டோன்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் என்று கேட்க வேண்டும். ஏன் ஹோம்ஒர்க்கை நேற்றோ எப்பொழுதோ போடவில்லை என்றால் பர்டிகுலராக முடிந்ததை கேட்பதென்றால் ஒய் டிடின்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் yesterday, anything you can ask. Some more example. What do you take for breakfast? What did you take for breakfast? What do you take for breakfast என்றால் ஜென்ரலாக விசாரிப்பது. நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் என்ன சாப்பிடுவாய். ஐ டேக் சப்பாத்தி, தோசை, எனிதிங் யூ கேன் டெல். வாட் டிட் யூ டேக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்னா இன்னைக்கு காலையில் நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டாய். வாட் டிட் யூ டேக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஐ டுக் இட்லி வித் சாம்பார், இட்லியோட சாம்பார் சாப்பிட்டேன். சிலர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மாட்டார்கள். அப்பொழுது அவர்களிடம் என்ன கேட்க வேண்டும்? ஒய் டோன்ட் யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட், நீ ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றது கிடையாது என்று கேட்க வேண்டும். ஒரு நாள் மட்டும் அவர்கள் சாப்பிடாவிட்டால் ஒய் டிடின்ட் யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட், நீ ஏன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஒய் டிடின்ட் யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட் என்று கேட்க வேண்டும். செய்யாததை ஏன் செய்யவில்லை என்று கேட்பதற்கு ஒய் டோன்ட் யூ என்று கேட்க வேண்டும். பர்டிகுலராக முடிந்தவற்றில் ஏன் செய்யவில்லை என்று கேட்கும் பொழுது ஒய் டிடின்ட் யூ என்று கேட்க வேண்டும். ஒய் டோன்ட் யூ டேக் மில்க், ஒய் டோன்ட் யூ ட்ரிங்க் மில்க், நீ ஏன் மில்க் குடிக்கக்கூடாது என்றால் ஜென்ரலா நீ ஏன் மில்க் குடிப்பதில்லை என்று கேட்பது. ஒய் டிடின்ட் யூ ட்ரிங்க் மில்க் என்றால் முடிந்தவற்றில் நீ ஏன் இன்றைக்கு மில்க் குடிக்கவில்லை என்ற மீனிங். ஒய் டோன்ட் யூ வாட்ச் மை எபிசோட் என்றால் ஜென்ரலாக உங்களை விசாரிப்பது. ஏன் என்னுடைய எபிசோடை நீங்கள் பார்க்கவில்லை. ஒய் டிடின்ட் யூ வாட்ச் மை எபிசோட் என்றால் ஏதோ ஒரு பர்டிகுலர் எபிசோடை விட்டுவிட்டால் நீங்கள் ஏன் அதை பார்க்கவில்லை என்பதற்கு ஒய் டிடின்ட் யூ வாட்ச் மை எபிசோட் என்று பாஸ்ட் டென்ஸில் கேட்க வேண்டும். Now can you understand the difference between simple present tense and simple past tense? I hope you understand. Thank you for watching. Follow and subscribe. All the best.